ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டியூஸ்டே மார்னிங் என்னென்னா, கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா ரொட்டீன் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். மார்னிங் எழுந்தாச்சு. ஏர்லி மார்னிங்கே எழுந்துட்டேன். யூஷுவல் டைம் தான் 6:00 அது மாதிரி தான் எழுந்தேன். எழுந்ததுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே அரிசி ஊற வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் தொக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் தொக்குக்கு ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சே போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீக்கிரமும் வதங்க மாட்டேங்குது. என்னால் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்சிட்டு வதக்கினேன். அது கொஞ்சம் கிரேவியாகவும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கிரேவி வந்து வெண்டைக்காய் போட்டு கிரேவி பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கோஸ் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்காக தான். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ரொம்ப வந்து வெயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு ஐட்டமும் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கோஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். கேபேஜ் கூட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே பருப்பு எல்லாம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் அசப்பொடிடா, பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணி மூடி வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா கூட்டுக்கும் தாளித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெயில் சீசன்றதுனால எல்லாருக்குமே வந்துட்டு பாடியும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ நம்ம வெயிலில் சுற்றினாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஏசி எனி டைம் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹீட் வந்து நம்மளுக்கு வரது வந்து தான் ஆகும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கோல்டு ஐட்டமும் நிறைய வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் கோல்டும் நிறைய வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மோர் தயிராக சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம தயிர் வந்து நம்ம வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து தயிரே பிடிக்காது. அப்படிலாம் வந்து இருக்காதீங்க. தயிரும் நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது, தயிர் பிடிக்காதவங்க மோராக வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மோர் அது மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க. லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு போங்க. சப்ஜா சீடு வந்து நார்மலாக கடையில் பாக்கெட்டே இருக்குது. அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து யூஸ்வலாக நம்ம வாட்டர் பாட்டிலே வந்து தண்ணியில் அதை போட்டு ஊற வச்சோனாலே நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அது இது வந்து வந்துடுது. யூஸ்வலாக லைட்டாக அந்த விதையை வந்து நல்லா என்ன ஆகிடுது, நல்லா கொஞ்சம் இதுவாக வந்துடுது. அந்த மாதிரி வந்து அது எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம பாதாம் பிசினு அந்த மாதிரி வந்து ஊற வச்சு காலையில் ரோஸ் மில்க்கோ இல்லை பால்லையோ அது மாதிரி போட்டு குடித்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து உடம்பையும் ஹீட் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸு இப்போது நம்ம சண்டே தான் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்ற சம் பீப்புள்ஸுக்கு வந்து நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம தலையில் வந்து ஆயில் வந்து வைக்கவே மாட்டோம். நிறைய பேர் அப்படி தான் இருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம சண்டே மார்னிங் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பாத் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஹீட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தொப்புளில் கூட எண்ணெய் வச்சு விடுவாங்க. நைட்டு தூங்கும்போது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வயிறில் அந்த தொப்புளில் வந்து எண்ணெய் வச்சுட்டு படுத்தோம்னா காலையில் ஹீட்டு கம்மியாகும். அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து ஹீட்டுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து உடம்ப இதுவாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து மெயினாக வந்து கேர் பண்ணிக்கணும் நம்மளை. நிறைய தண்ணி வந்து குடிங்க. ஏன்னா தண்ணி நம்ம நல்லா குடித்தா மட்டும்தான் ஹீட்டை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். கரெக்டாக அதனால் நல்லா ஹீட் ஆகாமல், பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி நல்லா குடிங்க. அப்போ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பாடியும் ஹீட் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக அந்த டைம் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம வந்து ஹாப்பியாக வந்து இருப்போம். அதே மாதிரி ஹீட் ஆகாமையும் நம்ம வந்து இரிட்டேட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருப்போம். இப்போ ஊருக்கு போகிறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவாங்க. ஏதாச்சும் ஒரு இதுக்கு ட்ராவலிங்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்ம நல்லா வாட்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குடிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு நல்லது. நல்லா நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாடியில் எந்த டிசீஸும் வந்து நம்மளுக்கு வந்து அண்டாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம தண்ணி நல்லா குடிச்சிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி சாப்பிட்ணும். ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். ஈவினிங் ரொட்டீனில் எல்லாமே அடுப்பு எல்லாமே நம்ம வந்துட்டு
வைப் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாவு தான் போட போகிறேன். மாவு வந்து போட்டாச்சு. மாவு வந்து போட்டு அரைச்சாச்சு. ஏன்னா இட்லிக்கு வந்து 1 வீக்குக்கு மேலே இருக்கும். மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 நாள் அது மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு எனக்கு வந்து கிச்சனில் நிற்கவே முடியல. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, உடம்பும் ஹீட் ஆகிடுது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கிச்சனில் நின்று செய்யவும் முடியாது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம திரட்டி நம்ம சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்வெட்டிங்லேயே ஒரு குளியல் போட்டு வர மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த மாதிரி சப்பாத்தி அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மாவு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இது பிளானு. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே முடிச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு தான் நான் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் சன்னா வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா மார்னிங்கு, அந்த சன்னா வந்து ஈவினிங் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் மார்னிங்கை வந்து சொல்லியிருப்பேன். கோஸ் கூட்டு, வெண்டைக்காய் வந்து கிரேவி, ரசம். ஈவினிங் வந்து சப்பாத்தி அண்ட் தென் சன்னா, பிளாக் சன்னா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சன்னா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம் அதெல்லாம் நான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் சன்னா மட்டும் நான் அரைச்சி போட்டுப்பேன். அதை ஆட் பண்ணோன்னா அவ்வளோதான், சன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சுட்டாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி விலாகு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.